அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் ரவீனா தான். ரவீனா தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த மணி டான்ஸ் ஆடி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட்டு தன்னிட்ட இருந்து 5000 மொத்தமாக கொண்டு போய் கொடுத்துருச்சு. இப்போ அதனால தான் மெத்தவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, தனக்கு பிடிச்சவங்களுக்கு மொத்த பணத்தை வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒருத்தவங்க படம் போட்டு இப்போ ரவீனாவுக்கு வந்து 5000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரவீனா படம் போட்டு அந்த கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லாத்துக்குமே அவங்கவுங்க பணம் போட்ட கரன்சி தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து டான்ஸ் ஆட விட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிக் பாஸ் வச்சுருந்தாரு. ஆனால் இவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, அதுலேயும் மெயினாக வந்து இந்த ரவீனா தான் ஃபஸ்ட்டு அதை ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு மணி. அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5000 தூக்கி கொடுத்துருச்சுங்க. இதான் வந்து கல்ப்ரேட், குற்றவாளி நம்பர் 1 இவர் தான். இவங்க ஆரம்பிச்சோன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா வரவன் எல்லாருமே வந்து தன்னுடைய ஃபேவரட்டான ஆளுக்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டா. பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொடுக்கவே இல்லை. மீதி 12 பேர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கொடுக்கணுமே, அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் மணி கூட பண்ணாலும் கொடுக்கணுமே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ரவீனாவுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மணி சொன்னோடனே ரவீனா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பிளானுக்கு காரணம் ரவீனாவுடைய இந்த ஃபேவரட்டிசம் தான். அதான் வந்து வெளிப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா காசும் வந்து யார் யார் ஃபேவரட்டிசமாக இருக்காங்கன்னா அவனுக்கு கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மாயாவும் பூர்ணிமாவும் வந்து கொடுக்குறது அந்த ஒரு ஃபேவரட்டிசமும் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நிக்சன் அதே மாதிரி நிறையா பணத்தை வந்து ஃபேவரட்டிசம் அப்படிங்கிற பேரில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று தினேஷ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன் படம் போட்ட காசு தானே கொடுக்கணும், அப்படி கொடுக்காம இப்போ இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வேற தான் கொடுத்துருக்காங்களே அந்த காசையும் வேற கொடுத்துட்டாரு. இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமையே குழப்பி விட்டு நார் அடித்து பிக் பாஸை திட்டு வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரவீனா தான். ரவீனாவோட இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதான் நைட்டு எல்லாம் உட்காந்து கேட்குறாங்க, அப்படியே முழிக்கிறது இல்லையே, நான் என்னுடைய பணம் தான் நான் கொடுத்தேன், நான் யாருக்கு வேணால் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பேசுது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கேட்குறாரு, அப்படி கிடையாது, நீ 13 பேர் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்தா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கிற மணிக்கு வந்து கொடுத்துட்டேன், அப்போ மீதி 12 பேர் பர்ஃபார்மன்ஸை பார்க்காம கொடுக்குறேன்னா அது ஃபேவரட்டிசம் தானே, உன்னோட ஃபேவரட்டிஸ்னால தான் இந்த மொத்த கேமே அவுட்டு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு. இந்த ரவீனா வந்து 1ஆம் நம்பர் கல்குலேட்டு குற்றவாளி. அதனால தான் பிக் பாஸ் வந்து இவ்வளவு கேவலமாக திட்டினார். பணம் 5000 கொடுத்துருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, 000 யார்கிட்டையுமே பணம் இல்லைன்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் எல்லாம் சொல்லி திட்டின உடனே அதுக்கப்புறம் பார்த்து ஒருத்தனுக்கு ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தா மணி தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காப்புல. அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. மணி தான் அதுலேயே ஃபஸ்ட். ஏன்னா ஃபேமிலிஸும் மொத்த பணத்தை 5000 கொண்டு போய் கொடுத்துருக்குங்க. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1000 500 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 2000 கூட சில பேர் கொடுத்துருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு காசு போகல, ஃபேவரட்டிஸ்க்கு அடிப்படையில் காசு போயிருக்குங்கிறதா உண்மை. அதை தொடங்கி வச்சது இந்த கல்ப்ரேட் ரவீனா. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.